எனக்கு பேய் பிசாசு கதையிலெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா, என் அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னு நடந்துச்சு. எத்தன தடவ சொன்னாலும், அத என்னால இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் புரிய வைக்க முடியல. நான் நைட்டு ஷிஃப்ட் வேல பார்த்ததால, தினமும் 1 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். தனியா தான் இருக்கேன். என் ரூம் எப்பவுமே நீட்டா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நான் மாத்துனா மட்டும்தான் மாறும். அதனால தான் முதல் அறிகுறியே எனக்கு பயத்த குடுத்திருக்கணும். நான் கிளம்பும்போது நல்லா சாத்திட்டு போன பெட்ரூம் கதவு லேசா திறந்திருந்தது. கதவ ஓபன் பண்ணி உள்ள போனேன். 2 வருஷமா பாக்குற அதே ரூம் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த தடவ புதுசா ஒன்னு இருந்துச்சு. ஒரு ஜன்னல். என் பெட்ரூம் இடது பக்க சுவத்துல ஒரு பெரிய கருப்பான ஜன்னல். பிரச்சனை என்னன்னா, அந்த சுவத்துல எங்க வீட்டுக்கே ஜன்னல் கிடையாது. அதுக்கு பின்னால இருக்கிறது பில்டிங்கோட காலி இடம். வெறும் சிமெண்ட் சுவர். ஆனா இந்த ஜன்னல் அங்க இருந்துச்சு. அது எப்பவுமே அங்க தான் இருந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஃப்ரேம் போட்டு இருந்துச்சு. டயர்டா இருக்கேன், தூக்க கலக்கம்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஏதாச்சும் ஒரு காரணத்த கண்டுபிடிக்க பார்த்தேன். ஆனா கிட்ட போகும்போது ஏதோ ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த கண்ணாடி வெளிச்சத்தை எதிரொலிக்கல. அது ரொம்ப டார்க்கா இருந்துச்சு. லைட்ட உள்ள இழுத்துக்கிட்ட மாதிரி. நான் குனிஞ்சு பார்த்தப்போ உள்ள இருந்து லேசா ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. யாரோ மெதுவா பேசுற மாதிரி. அவ்வளவுதான். உடனே பின் வாங்கிட்டேன். கதவ லாக் பண்ணிட்டு சோஃபாவிலேயே படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டேன். அத மறுபடியும் பார்க்கணும். ஒன்னு நான் பைத்தியம்னு ஒத்துக்கணும், இல்லைனா அது நிஜமே இல்லைன்னு நிரூபிக்கணும். பெட்ரூம் கதவ திறந்தேன். என் மனசே உடைஞ்சு போச்சு. அந்த ஜன்னல் சும்மா இல்லாம லேசா திறந்திருந்தது. சின்ன கேப் தான். ஆனா அது வழியா யாரோ மெதுவா மூச்சு விடுற கரகரப்பான சத்தம் கேட்டுச்சு. ஏதோ ஒன்னு அத திறந்திருக்கு. அந்த பக்கம் இருந்து. ஏன் இன்னும் கிட்ட போனேன்னு தெரியல. பயத்தை விட கியூரியாசிட்டி அதிகமா இருந்துச்சோ. அந்த சின்ன கேப் வழியா உள்ள பார்த்தேன். அதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு. ஒரு கை உள்ள வந்துச்சு. வெள்ளையா எலும்பும் தோலுமா இருக்கிற விரல்கள் அந்த ஜன்னல் ஃப்ரேம்ல ஊர்ந்துச்சு. இன்னொரு கையும் பின்னாடியே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ உன்னோட தலை அந்த ஓட்ட வழியா உள்ள நுழைய ஆரம்பிச்சுது. அதுக்கு கண்ணே இல்ல. கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வெறும் தோல் மட்டும் நீளமா இருந்துச்சு. வாயு ஒரு மாதிரி அருவருப்பான சிரிப்போட மேல வளைஞ்சிருந்துச்சு. அது ஒரு பயங்கரமா குழந்தையோட வாய்ஸ்ல மெதுவா சொன்னது. உள்ள ரொம்ப குளிருது. நான் ஓடிட்டேன். ராத்திரி பூரா பாத்ரூம்ல லைட்டை போட்டுக்கிட்டு தரையில உட்கார்ந்திருந்தேன். என் வீட்டுக்குள்ள நுழைய பார்த்த அந்த விஷயத்தை பத்தி நினைக்காம இருக்க போராடினேன். அதுக்கு அடுத்த நாள் நான் வீட்டை காலி பண்ணியிருக்கணும். யாரையாச்சும் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். ஆனா பயம் வினோதமான விஷயங்களை செய்ய வைக்கும். நீ ஏதோ கற்பனை பண்ணிட்டேன்னு நம்மளையே சந்தேகப்பட வைக்கும். அதனால நான் மறுபடியும் அந்த ராத்திரி வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கடைசியா பெட்ரூம் கதவு திறந்தப்போ ஜன்னல் முழுசா திறந்திருந்தது. உள்ளிருந்து கருப்பு போக மாதிரி ஏதோ கசிஞ்சு வந்துச்சு. அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே அந்த உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. முன்ன விட இப்ப இன்னும் அதிகமா சிரிச்சுது. அது என்னோட குரல்லே கரெக்டா பேசுச்சு. வெல்கம் ஹோம். லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு சரியா ஞாபகம் இல்லை. யாரோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு, தரையில நகங்கிடுற சத்தம். அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில நான் வீட்டுக்கு வெளியே ஸ்டெப்ஸில் மயங்கி கிடந்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்னை கண்டுபிடிச்சாங்க.
நான் நடந்ததை சொல்ல பார்த்தேன். யாரும் நம்பல. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தப்போ அந்த ஜன்னல் இருந்த சுவர் நார்மலா இருந்தது. எந்த டேமேஜும் இல்லாம, ஒரு ஓட்டை கூட இல்லாம. நான் இதை மறந்துட்டு வாழ முயற்சி பண்ணேன். நிஜமாவே பண்ணேன். ஆனா போன வாரம் என் பக்கத்து வீட்டுக்காரர் அவரோட பெட்ரூம் ஃபோட்டோ ஒன்று எனக்கு அனுப்பினார். அதில் அவங்க சோத்துலேயும் ஒரு புது ஜன்னல் இருந்துச்சு. பெரிய கருப்பான லேசா திறந்த ஜன்னல். அப்புறம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருந்து அதே வெள்ளையான கை அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அது என் ரூம்ல இருந்து அவங்க ரூமுக்கு போயிருக்கு. இதில் ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அது தனியாக தூங்குறவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணுது.